இன்றைய நாளுக்கான வேதவசனம் ஏசாயா 56 அதிகாரம் 6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமாங்க, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணுமா? அது என்ன சமயம்னு கேட்குறீங்களா? அதுதான் கர்த்தர் சொல்கிறார், அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதிகாலையிலே நம்ம கர்த்தரை தேடும்போது நம்ம அவரை கண்டடைவோங்க. அது மாத்திரம் இல்லைங்க, அவர் அதிகாலையில் தேடுகிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதிகாலையிலே நான் அதற்கு சகாயம் பண்ணுவேன் என்று அவருடைய வசனம் சொல்லுகிறது. அதிகாலையிலே நீங்கள் அவரை தேடும்போது அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறாருங்க. அதிகாலையில் ஏங்க தேடணும்? கர்த்தரை எப்போ தேடினாலும் அவர் பதில் தருவார் தானே. ஏன் அதிகாலையிலே தேடணும்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருது இல்லை? நம்ம கலெக்டர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோன்னு வைங்க, நம்ம மனு போட்டு அந்த கோரிக்கை அது போய் அவங்க கையில் சேர்ந்து வர்றதுக்கும், நம்ம அந்த கலெக்டரை ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்க்கலான்னு சொல்லும்போது அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த டைம் அவங்கள நேரில் பார்த்து நம்மளுடைய கோரிக்கைகளை சொல்லி அதை பெற்றுக்கொள்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லங்க. அதே மாதிரி தான் அதிகாலையிலே அவர் தேடும்போது நம்ம சமீபத்தில் அவர் இருப்பாராங்க. அவர்கிட்ட நம்ம தேவைகளை சொல்லும்போது அவருடைய உதவி அது நம்மளுக்கு எளிதாய் கிடைக்கும். அப்போ நீங்கள் இனிமேல் அதிகாலையிலே தேடுவீங்களா? இது வரைக்கும் நான் அதிகாலையிலே தேடலை அப்படின்னா இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. அதிகாலையிலே 5 மணி 4 மணிக்கு எழும்பி கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சு கொள்ளுங்க. நம்முடைய அப்பாவை பிடிச்சு கொள்ளுங்க. அவரால் முடியாதது எதுவுமே இல்லை, அப்படி தானே? போய் கேளுங்க. நம்ம அப்பா ஐஸ்வர்ய சம்பன்னர், அவரால் செய்யக்கூடாதது எதுவுமே இல்லை. அவரை பிடித்து கேளுங்க, அவர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாருங்க. ஆமேன்.